21/4/2024 அக்ஷயா 648 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி கணிப்பில் போகலாம். பாருங்கள், 20ஆம் தேதி காருண்யா 650க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 2-8 ஆல் போர்டுக்கு கொடுத்துருக்குறோம். சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்கோம். மெயின் டார்கெட்டு 2-8 கொடுத்துருக்குறோம். ஆனால் அன்றைக்கி ரிசல்ட்டு 6-6-9ன்னு வந்திருக்குது. நம்ம கொடுத்த ஆல் போர்டு சக்ஸஸ் ஆகலை, சரிங்களா, ஃபெயில் ஆயிடுச்சு. 2 நாளாக நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு, சரிங்களா. அடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு கொடுத்ததில் பாருங்கள், ஏ போர்டில் 6 கொடுத்துருக்குறோம், 6 பாஸ் ஆகிருக்குது. பி போர்டில் 5-1ன்னு கொடுத்துருக்கோம், 1க்கு பவர் 6, அந்த 6 வந்திருக்குது, இந்த 6 வந்திருக்குது, 6க்கு 6 வந்திருக்குது, 1க்கு பவர் 6 வந்திருக்குது, சரிங்களா. இந்த 4 எங்கே தான் வரலான்னு சொல்லி கொடுத்தோம், 4க்கு பவர் 9. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு கிடையாது. ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்குது, சரிங்களா. நேற்று ஏ போர்டு தான் பாஸ் ஆச்சு, இன்றைக்கி ஏ போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. நேற்று 4 பாஸ் ஆச்சு, இன்றைக்கி 6 பாஸ் ஆகிருக்குது, அவ்வளோதான். அடுத்து 2 டிஜிட்டல்லாம் பாருங்கள், 2-6 அந்த மாதிரி கொடுத்தோம் வரணும்னு. ஆனால் 6 வந்திருக்கு, 2 வரல. 1-6ன்னு கொடுத்துருக்குறோம், 1க்கு பவர் 6 வந்திருக்குது, அவ்வளோதான், சரிங்களா. இங்கே 1 கொடுத்துருக்கோம், 6 தான் வந்திருக்குது, மற்றபடி எதுவும் வரல நம்ம கொடுத்ததில்ல, சரிங்களா. அடுத்து 3 டிஜிட்டல் பாருங்கள், 2-6-2 கொடுத்தோம், ஆனால் இங்கே 6-1-2 கொடுத்தோம், ஆனால் இங்கே 6-6ன்னு வந்திருக்கு, அவ்வளோதான். இந்த 6-6 1க்கு பவர் 6, இந்த 6-6ன்னு வந்திருக்கு, அவ்வளோதான், சரிங்களா. அந்த 9ஆம் நம்பர் நம்ம உள்ளே கொண்டு வரல. ஆனால் 6 வரும் மாதிரி தான் இருந்துச்சு நேற்று, அதனால தான் 2-4-4-2-6-2 கொடுத்துருக்குறேன், 0-0-7 கொடுத்துருக்குறேன். 6 வருங்கிற மாதிரி தான் இருந்தது, அதனால தான் அப்படி எடுத்துருந்தேன். ஆனால் நம்ம கால்குலேஷனுக்கும் அதுக்கும் 6 பெண்டிங்காக இருந்ததுனால 6 டபுளாகவே வந்துருச்சு. 6 வரும்னு தெரியும், ஆனால் 6 டபுளாக வந்துருச்சு. மற்ற நம்பர் டபுளாக கொண்டு வருவான்னு பார்த்தேன், ஆனால் 6 பெண்டிங் பண்ணதுனால 6 டபுள்ஸாகவே வந்துருச்சு. ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பாக எடுத்துருக்கிறேன் நண்பா. நம்மளுக்கு 2 நாளாக கொஞ்சம் சர்க்கிளாக இருக்குது. நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும் பாருங்கள், சரிங்களா. நாளைக்கு கண்டிப்பாக 21ஆம் தேதி அக்ஷயா 648 நம்மளுக்கு நல்ல ஒரு சக்ஸஸாக வரும் கண்டிப்பாக. 2 நாள் சர்க்குச்சுன்னா 3ஆம் நாள் நல்ல ஒரு பக்கா வின்னிங் வந்துடும். அதனால் நாளைக்கு நல்ல நம்பிக்கையாக இருக்கலாம். ஆல் போர்டு பாருங்கள், 8-4 மெயின் டார்கெட், சரிங்களா. 8-4 மெயின் டார்கெட். சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்கேன். இந்த 2 உள்ளே வரலன்னா 9 வரலாம், இல்லைனா இதுக்கு 8க்கு பவர் 3 கூட நாளைக்கு உள்ளே வந்தாலும் வரலாம். ஏன்னா அதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதனால் நமக்கு மெயினாக 8-4 மெயின் டார்கெட்டு. சப்போஸ் உங்களுக்கு பவரில் யாருக்காவது வந்துச்சுன்னா வச்சு விளையாடுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும், சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு வின்னிங் எடுக்கலாம் பாருங்கள். 2 நாளாக நம்மளுக்கு கொஞ்சம் சறுக்கிடுச்சு, ஆனால் ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிட்டு இருக்குது, அவ்வளோதான், சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு 2 டிஜிட்டலில் வின்னிங் வாங்கலாம், 3 டிஜிட்டலில் கூட எடுக்கலாம் பாருங்கள், சரிங்களா. 8-4 ஆல் போர்டுக்கு, சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 9, இந்த 9 உள்ளே வந்தாலும் வரலாம். அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு நம்ம கொடுக்குறதுல ஏ போர்டுக்கு 2-4 கொடுத்துருக்குறேன், சரிங்களா. 2-4. பி போர்டு 1-0 கொடுத்துருக்குறேன். சி போர்டு 5-8 9-8 கொடுத்துருக்குறேன். சப்போர்ட்டுக்கு 6, இந்த 6 இந்த போர்டுக்கு வேணாலும் வரலாம், சரிங்களா. சி போர்டுக்கு வரலாம், இல்லை பி போர்டுக்கு வரலாம், இல்லை ஏ போர்டுக்கும் போகலாம். இந்த 6 உள்ளே வந்தால் வரலாம், நாளைக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு 9-8, பி போர்டுக்கு 1-0, ஏ போர்டுக்கு 2-4. இதில் ஒரு 2 டிஜிட்டல் நாளைக்கு வந்தாலும் வரலாம், இல்லை 3 டிஜிட்டலே கூட வரலாம். இங்கே கொடுக்குற நம்பரு போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு வெற்றி கணிப்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், சரிங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் கேரளா டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க, ஒன்லி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் போய்ட்டு டிக்கெட் போட்டுக்கலாம், சரிங்களா. 8610575149, சரிங்களா. இது ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங். இது கெஸ்ஸிங் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி டிக்கெட் போடுறதுக்கு மட்டும். 3 மணிக்கு கேரளாவுக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டெல்லாம் ரிசல்ட் வந்தோடனே வின்னிங் அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை, சரிங்களா. பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்து நம்ம 2 டிஜிட்டலில் போயிடலாம். 2 நாளாக நம்மளுக்கு கொஞ்சம் 2 டிஜிட்டல்லாம் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங்கை தான் நம்ம கொடுத்தோம். எல்லா கெஸ்ஸிங்கருக்கும் வர்றது தான், சரிங்களா. நம்மளுக்கும் கொஞ்சம் சர்க்கிட் போயிடுச்சு. 2 நாளாக கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போது அப்படி ஆகும், அப்புறமா கிளியராக வரும் பாருங்கள். வாரத்தில் 4 நாள் வின்னிங் நம்ம கொடுக்க தான் செய்வோம். அதே மாதிரி ஏபிபிசி ஏசி இதில் பாருங்கள், 9949264424 595879, சரிங்களா. இதில் போர்டு ரொட்டேட் பண்ணி வைக்கிறவங்க வச்சுக்கோங்க எதுக்கும், சரிங்களா. நம்ம கொடுக்குறது ஏபிஎஸ்சிக்கு தான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் பிசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போடுறவங்க
கணிச்சு போட்டுக்கோங்க சரிங்களா. 58ன்னு வச்சா எப்பவுமே நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் 58ன்னு ஒரு செட்டு வச்சிங்கன்னா 85ன்னு ஒன்று வச்சுக்கோங்க எப்போவுமே. 24ன்னு வச்சிங்கன்னா 42ன்னு ஒன்று வைங்க சரிங்களா. 26ன்னு வச்சா 62ன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதே தான் எல்லாத்துக்கும். நாளைக்கு திரும்பவும் இந்த 66 வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. வந்தால் பிசிக்கு உட்காரலாம், இல்லைன்னா ஏசிக்கு உட்காரணும் சரிங்களா. பிசியோ ஏசியோ திரும்பவும் நாளைக்கே கூட உட்காரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 66 சொல்கிறேன். யார் கணிப்பிலையாவது வந்தால் அதில் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. 66 திரும்பவும் வர்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்தால் பிசிக்கு உட்காரணும், இல்லை ஏசிக்கு உட்காரணும், இல்லைன்னா ஒரு ஆறுனா கூட நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வர்றவங்களுக்கு வச்சு விளையாடுங்க சரிங்களா. அதனால சொல்லியே கொடுக்குறேன். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். மேலே இருக்கிற 5 செட்டு நம்மளுக்கு மெயின் டார்கெட்டு. எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் வரும்போது அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள் 3 டிஜிட்டல் பாருங்கள். 206 248 958 499 216 472 812 709 சரிங்களா. இந்த கணிப்பில் நான் எடுத்துருக்கிறேன் 3 டிஜிட்டல். இது யாருக்காவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, இதில் நீங்கள் கணிப்பு எடுத்துருக்கையில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை பாக்ஸாக கூட ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 செட்டு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் பார்க்க வேணாம். உங்களுக்கு உங்கள் கணிப்போடு வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. என்னுடைய கணிப்பில் வருது, அதனால் நான் கொடுக்குறேன் சரிங்களா. உங்களுடைய கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் வரும்போது எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் 2 டிஜிட்டல் போர்டு ரொம்ப முக்கியம். இந்த போர்டில் கொடுக்குற நம்பர் போர்டு வாரியாக நம்ம ஒரு நல்ல கணிப்பு தான் எடுப்போம். 2 நாளாக நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏ போர்டு மட்டும் கிளிக் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு பாருங்கள் எந்த போர்டு கிளிக் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.